ஹாய் ஹலோ வணக்கம். ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் தமிழில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து 8th செஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். 8th செஷன் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருந்தோம். EC2 இன்ஸ்டன்ஸில் பர்ச்சேசிங் ஆப்ஷன் 3 இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட்டாக ஆன் டிமாண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு. கம்பெனி எல்லாமே வந்து பிளான் பண்ணி முன்னாடியே அப்ஃப்ரண்ட் காசு கட்டி எல்லாமே வாங்குறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கிற சீப்பஸ்ட், அதாவது அப் டு 90% ஆஃப் காஸ்ட் சேவிங் கம்பேர்ட் டு ஆன் டிமாண்ட். இதில் வந்து 2 பிட்டிங் ப்ரைஸ் அப்படிம்பாங்களே, ஏலம் விடுறது, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அப்போதைக்கு என்ன லோயஸ்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து பிட் பண்ணணும். அவங்க சொல்கிற வந்து ஆஃபர் ப்ரைஸ், நம்ம சொல்கிற வந்து பிட்டிங் ப்ரைஸ். ஸோ நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸை விட அதிகமாக பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிரும். ஸ்பாட் ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஸ்பாட் ரிக்வெஸ்ட்லேருந்து எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டிவ் பீரியட் டைம் ஃப்ரேம்க்கு மட்டும்தான் இது வந்து ரன் ஆகும். அதுக்கு பிறகு வந்து ஆட்டோமேட்டடாக வந்து டெர்மினேட் ஆகிரும். அது ஒன் டைம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து 1 வீக்குக்கு மட்டும் மிஷின் வேணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறேன். அவங்க என்ன ப்ரைஸு ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதை விட கூடுதலாக நான் சொல்கிறேன் பிட்டிங் ப்ரைஸு. ஸோ எனக்கு வந்து ஸ்பாட் ரிக்வெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணுமோ அத்தனை வந்து எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு ஒன்று எனக்கு 1 வீக் தான் ஒரு பிஓசி. அதனால் 1 வீக் மட்டும் ரன் பண்ணுறேன். 1 வீக் ரன் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் ரெண்டுமே நம்ம வந்து போடணும். ஸோ எண்ட் டயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டெர்மினேட் ஆகிரும். ஸோ கம்பேர் வித் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்டை கம்பேர் பண்ணும்போது அப் டு 90% வரைக்கும் 2 ரிக்வெஸ்ட்டு, ஒன் டைம் ரிக்வெஸ்ட், அப்புறம் வந்து பெர்சிஸ்டன்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. பெர்சிஸ்டன்ட் ரிக்வெஸ்ட் டைமே போடாமல் விட்டோம்னா அவங்க ஆஃபர் பண்ணுறத விட நீங்கள் வந்து பிட்டிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வேறு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வேணாம், அது வேறு இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை டெர்மினேட் பண்ணிட்டு இன்னொன்று வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இப்போ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸு இப்போ இந்த டெமோலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல்லையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்வேஸ் பிட் லிட்டில் தென் மோர் தென் த ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இஃப் யுவர் பிட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் த ஆஃபர் ப்ரைஸ், அதாவது அவங்க சொல்கிற ப்ரைஸை விட நீங்கள் லெஸ்ஸாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, லெஸ்ஸாக ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து லான்ச் ஆகிறது வந்து அதை விட அதிகமாக சொன்னால் தான் லான்ச் ஆகும். பட் பின்னாடி வந்து இந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் எ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஸோ வேரி ஆகிட்டே இருக்கும். அக்கார்டிங் டு த அவைலபிலிட்டி எல்லாம் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பிட்டிங் ப்ரைஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த பிட்டிங் ப்ரைஸ் அவங்க ஆஃபர் ப்ரைஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 2 minutes நோட்டீஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இது பெர்சிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் அதிகமான பிட்டிங் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பிட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். காஸ்ட் சேவிங் வரும் கம்பேர் வித் ஆன் டிமாண்ட். அதை நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஒன் டைம் ஒன்று, பெர்சிஸ்டன்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று. ஸோ பெர்சிஸ்டன்ட் ரிக்வெஸ்ட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பேர் வந்து பெர்சிஸ்டன்ட் ரிக்வெஸ்ட் தான் போகிறாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரே ஒரு தடவை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு EC2 இன்ஸ்டன்ஸை மட்டும் கீப் ஆன் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சவொன்னே அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து வேறு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஆனால் ரிக்வெஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரைஸ் வந்து காஸ்ட் சேவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இது இருக்குது, ஸ்பாட் ஃபிலிட்னு இருக்குது. ஸ்பாட் ஃபிலிட் வந்து அப்படி என்னென்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் மெத்தட் மாதிரி. அதாவது ஸ்பாட் ஃபிலிட்டுங்கிறது ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டையும் கம்பைனாக வந்து கொடுக்கும். இது ரெண்டையும் கம்பைனாக வந்து எது வந்து கம்மியாக ஓடிக்கிட்டு இருக்குது, எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கம்மியாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் போது நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். இஸ் கைண்ட் ஆஃப் நம்ம வேலையை வந்து கொஞ்சம் குறைக்கிற முயற்சி. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் 2 இடத்துல வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். 2 இடத்தையுமே நான் காமிக்கிறேன். ஏன்னா 2 இடமே வந்து இங்கே பாருங்கள், இன்ஸ்டன்ஸு லான்ச் இன்ஸ்டன்ஸ் போங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸில் வந்து இங்கே ஆப்ஷன் இருக்கா, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அவைலபிலிட்டி ஜோனில் எவ்வளோ ப்ரைஸு
அப்படின்னா வந்து சொல்லுது. ஸோ இதை விட நான் வந்து கூடுதலாக வந்து சொல்லணும். இப்போ மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதை விட 0069 இல்லையா? ஸோ 00 இங்கே வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 01 அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து எனக்கு வந்து இமிடியேட்டாக வந்து கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், எனி டைம் பெர்சிஸ்டன்ட் ரிக்வெஸ்ட். பெர்சிஸ்டன்ட் ரிக்வெஸ்ட்னா இங்கே வந்து ரிக்வெஸ்ட் வேலிட் டுனா எனி டைம், இப்போ இருந்து எப்போ வேணாலும் வேலிட் டு எனி டைம்னு சொல்லிட்டு இருக்குது. இதை எனி டைம் வந்து எடிட் பண்ணலாம், அப்படியே விட்டுறலாம். அப்படியே எனி டைம்னா எப்போ வேணாலும் இந்த ரேட்டை விட இதை நம்ம பண்ணுற விட இப்போ 0.01க்கு விட கீழே வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஆனால் இந்த ரிக்வெஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ரிக்வெஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து அடுத்த வந்து டெர்மினேட் ஆயிரும் 2 மினிட்ஸு நோட்டீஸ் பீரியடில். நம்ம வந்து அடுத்த ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸை விட இது அதிகமாக இருக்கும்போது இந்த ரிக்வெஸ்ட் வந்து அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ எல்லாம் தேவையானதோ அந்த இன்ஸ்டன்ஸை வந்து இப்போ வந்து 6 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5 இன்ஸ்டன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறேன், 4 இன்ஸ்டன்ஸ் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4 இன்ஸ்டன்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து அன்லஸ் அதர்வைஸு நான் வந்து எனி டைம் வந்து குறிக்கலை அப்படின்னா. ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து தான் ஓல்டு மெத்தடு. இது வந்து இது வந்து ஒன் டைம். இப்போ ஒன் டைம் வந்து ரிக்வெஸ்ட் அப் டு இப்படியும் இருக்குது. இது வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து 25 அடுத்த வந்து 28 வரைக்கும் போட்டுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 28, 22, 52க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகே, அதுக்கு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், ஸ்பாட் ரிக்வெஸ்ட். ஓகே, நாட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், ஸ்பாட் ரிக்வெஸ்ட். அது வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸு, இது வந்து ஸ்பாட் ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ரிக்வெஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இதில் வந்து 4 வகை இருக்குது. லோடு பேலன்சிங் ஒர்க் லோடு, ஃப்ளெக்சிபிள் ஒர்க் லோடு, டிஃபைன்டு டூரேஷன் ஒர்க் லோடு அப்படின்ட்டு. நான் டிஃபைன்டு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் லோடை எடுத்துக்கிறேன். இது Amazon 2 தான் எடுத்துக்கிறேன். அசே இன்ஸ்டன்ஸ் டைப்பு இங்கே வந்து C3 லார்ஜ்னு இருக்குது. ஸோ நான் வந்து T2 மைக்ரோ இந்த மாதிரி வந்து மாற்றிடுறேன். T2 மைக்ரோ இங்கே இருக்குது. ஓகே, T2 மைக்ரோ செலக்ட். இப்போ செலக்ட் பண்ணுறேன். இங்கே வருங்க, விபிசி வந்து டிஃபால்ட்டு விபிசி. அவைலபிலிட்டி ஜோன் வந்து என்ன அவைலபிலிட்டி ஜோன் வந்து வேணும் அப்படின்ட்டு. நோ ப்ரிஃபரன்ஸ் பேலன்ஸ் அக்ராஸ் தான் ஆல் அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ அக்ராஸ் வந்து அவங்களே இது பண்ணிக்கிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து 009 கீப்பர் வந்து எடுத்துக்கிறேன். அடிஷனல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா EBS ஆப்டிமைஸ். ஓகே, அட்டாச் அட் லான்ச். இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ EBS வந்து 8 GB வேணும் அப்படின்ட்டு. மானிட்டரிங் வேணுமா, டெனன்சி வந்து ஷேர்டு ஹோஸ்ட்டு. ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து என்ன வேணும், செக்யூரிட்டி குரூப் வந்து எனக்கு வந்து லினக்ஸ் வேணும். டெல் அபவுட் ஒரு கெப்பாசிட்டி நீட். இங்கே பாருங்கள், ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும் இல்லை 10 இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10 இன்ஸ்டன்ஸு. மெயின்டைன் த டார்கெட் கெப்பாசிட்டி. ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி ரீப்ளேஸ் த இன்டரப்டடு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஏதாவது டெர்மினேட் ஆச்சு அப்படின்னா ஆல்வேஸ் வந்து 10 இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் காஸ்ட் ஃபார் த ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ மேக்ஸிமம் காஸ்ட்டு ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு வந்து தெரியணும் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர் ஹவருக்கு வரும்போது இங்கே பாருங்கள், T2 அப்ளை ரெக்கமெண்டேஷன் இதை எடுத்து விட்டுறேன். எடுத்து விடும்போது இங்கே பாருங்கள், அப் டு வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே மை காட் சாரி இப்போ இதை விட்டுட்டு மற்ற எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபிலிட் ரெக்கமெண்டேஷன் வந்து இது வந்து கொடுங்க, செட் யுவர் மேக்ஸிமம் ப்ரைஸ். ஓகே, மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0.0035 இருக்கா, 0.0035 நான் வந்து 0.001ன்னு போட்டுறேன். ஸோ 1ன்னு போட்டேன்னா அதை விட இது வந்து அதிகம். ஸோ எப்போயுமே இது வரும். இங்கே பார்த்தீங்க இப்போ அப்படின்னா ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரி வந்து காமிக்கும், இது வந்து எவ்வளோ ப்ரைஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ 0016 ஆன் டிமாண்ட் ப்ரைஸே இவ்வளோ தான். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸே போடும்போது ஆனால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ப்ரைஸ் தான் வரும். என்ன எதுக்காக இந்த மாதிரி ப்ரைஸ் போடுறாங்க அப்படின்னா, அதை விட ஹையாக போடுறாங்க அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், உங்கள் ரிக்வெஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம், இல்லாட்டினா வந்து எடுத்துக்கிறாது, அதுக்காக தான். ஓகேவா, இப்போ வந்து ரிக்வெஸ்ட் வேலிட் டு டெர்மினேட் த இன்ஸ்டன்ஸ் when the valid. ஓகே, ரிக்வெஸ்ட் வேலிட் அன்டில்
நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் கெப்பாசிட்டி 70% சேவிங்ஸ் கம்பேர் வித் ஆன் டிமாண்ட். ஓகே, இப்போ லான்ச் பண்ணேன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்துடும். ஸோ இது வந்து T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் டைப்பு ஃப்ளீட்டு, ரிக்வெஸ்ட் டைப் வந்து ஃப்ளீட்டு, பெர்சிஸ்டன்ஸ் மெயின்டைன், ஃபீ செகண்ட், சப்மிட்டட். இந்த ரிக்வெஸ்ட் ஐடி தான் சப்மிட் ஆகிருக்கு. இது வந்து இன்ஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து இன்னும் வந்து ஆகலை. அதனால் உங்களுக்கு எல்லாமே நான் அதிகமாக ப்ரைஸ் போட்டதுனால அதிகமாக வந்து ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் ரிக்வெஸ்ட்டை நான் ஒன்று போடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து அதிகமாக போட்டேன். இப்போ கேன்சல் பண்ணாலும் வந்து ஃப்ளீட் தானே, இது வந்து ஃப்ளீட்டு. அதனால் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து கேன்சல் ஆகாது. இங்கே பாருங்கள் லான்ச் வந்துடும். இன்ஸ்டன்ஸ் வந்து எல்லாமே லான்ச் வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்களே ஆக்ஷன்ஸ் கேன்சல் ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ அதை விட ஹையர் ப்ரைஸ் போட்டால் தான் ஆகும். இப்போ நான் ஒரு லோயர் ப்ரைஸ் போடுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். லோயர் ப்ரைஸ் போட்டோம்னா நமக்கு வந்து ஆகவே T2 மைக்ரோ மட்டும் எடுக்கிறேன். இப்போ வந்து அதை விட ஹையர் ப்ரைஸ் போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், யூஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் பெர் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணுறேன்னா 0.0035 தான் அவங்க கொடுத்தது, ரைட்டுங்களா. இப்போ வந்து நான் 0.0035ங்கிறத வந்து 0.1ன்னு சொல்லிட்டு போட்டுறேன். இங்கே பாருங்க, அவங்க வந்து கொடுத்தது வந்து 0.0035, நம்ம போட்ட வந்து 0.01ன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒன்றா அதை விட ரொம்ப கம்மி. ஓகே, அதோட கம்மி. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆன் டிமாண்ட் ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரியை வந்து. இப்போ ஒன்றுன்னு போட்டோம்னா இந்த இது வந்து ஆகவே ஆகாது. இந்த ஸ்பாட்டு ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிருக்கு. இந்த இதுக்கு வந்து ப்ரைஸ் வரவே வராது. ஸோ ப்ரைஸ் வரவே வராங்கும்போது அது வந்து என்ன ஆகிருக்கும்னா அந்த ப்ரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஸ்பாட்டை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்பாட் வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸை விட நம்ம கூடுதலாக இருந்தால் உடனே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ பெர்சிஸ்டன்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு வந்து ஒன் டைம் இருக்குது, ஃப்ளீட்டும் இருக்குது. ஃப்ளீட்டை வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது, அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். லான்ச் ஸ்பெசிஃபிக் அன்யூசபிள். ஸோ பிட்டு ப்ரைஸ் வந்து லெஸ் தென் த ஸ்பாட் மார்க்கெட் ப்ரைஸ். பிட்டு ப்ரைஸ் வந்து லெஸ் தென் இது இருக்கிறனால இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது, பட் எதுவுமே லான்ச்சே ஆகலை. ரிக்வெஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. இது வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை விட கம்மியாக வருமானம் பார்க்கும், வரும்போது நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, இதை நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக தான் இதை பண்ணேன். ஸோ இதையும் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பெர்சிஸ்டன்ட் ஒரு ரிக்வெஸ்ட்டு, அப்புறம் ஒன் டைம் ரிக்வெஸ்ட்டுன்னு இருக்குது. அப்புறம் ஸ்பாட் ஃபில்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியான ப்ரைஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்க கொடுக்குற ப்ரைஸை விட அதிகமாக ப்ரைஸை நீங்கள் கோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைன்னா வந்து ரிக்வெஸ்ட் வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ இதுதான் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஷெட்யூல் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, see you tomorrow. Bye.